பிரைஸ் தி லார்ட். நம்ம சேனல்ல யோசுவாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் யோசுவாவின் கடைசி வார்த்தைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் அவர்களுடைய எந்த ஒரு சத்துருக்கள் நிமித்தமும் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்கள் அநேக நாள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். அநேக நாள் சென்ற பிறகு யோசுவா வயது சென்று முதியவனானான். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலரின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைத்து அவர்களை நோக்கி, இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிட்டு, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு செய்த எல்லாத்தையும் நீங்க பாத்திருக்கீங்க. கர்த்தர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, இந்த யோர்தானில் இருந்து பெரிய சமுத்திரம் வரைக்கும் இன்னும் மீதியா இருக்கிற தேசத்தையும் உங்களுக்கும் உங்க கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தேன். கர்த்தர் சொன்னபடியே நீங்க அவங்களோட தேசங்களை கைப்பற்றி கொள்கிறதற்காக கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்க கண்ணு முன்னாடி இருக்காதபடி துரத்தி விடுவார். அதனால மோசே நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றையும் கை கொண்டு அதை விட்டு விலகாமல் அதுபடி நடங்க. இப்போ உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோட சேராமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினைக்காமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவிக்காமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கும்படி நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச மாதிரியே உங்க தேவனாகிய கர்த்தரையே பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். கர்த்தர் சொன்னபடியே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நீங்க கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவேளை நீங்க பின்வாங்கி போய் உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோட சேர்ந்து அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு நீங்க அவங்களிடத்திலும் அவங்க உங்களிடத்திலும் உறவாடினால் கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்னாடி துரத்தி விட மாட்டார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துல இருந்து நீங்க அழிஞ்சு போகிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு கண்ணியாக விலையாக உங்க விழாவுக்கு சவுக்காக உங்க கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பாங்கன்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இதோ இன்னைக்கு நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாய் போகிறேன். கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாம் நிறைவேறிச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட எப்படி நிறைவேறிச்சோ அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை மீறி அந்நிய தேவர்களை வணங்கி பணிந்து கொண்டால் கர்த்தர் உங்க மேல தீமையான காரியங்களை வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்க மேல பற்றி எரிந்து உங்களை இந்த நல்ல தேசத்திலிருந்து இல்லாதபடி அழித்து போடுவார் என்று யோசுவா கூறினார். அதன் பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீக்கேமிலே கூடி வர பண்ணினார். யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தார். அவர்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா எல்லா ஜனங்களையும் பார்த்து, கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல சொன்ன விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களான ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்பொழுது நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த ஆபிரகாமை இங்கே கூட்டிட்டு வந்து கானான் தேசம் எங்கும் அவனை சஞ்சரிக்க செய்தேன். அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தேன். அவர்களில் ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை அவனுக்கு சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். பின்பு உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பின்பு நீங்கள் சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். அப்பொழுது எகிப்தியர்கள் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் உங்கள் பிதாக்களை பின்தொடர்ந்து வந்தபோது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதனால் நான் எகிப்திற்கு நடுவே அந்தகாரம் வர பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து எகிப்தியர்களை மூடி போட்டேன். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பிறகு நான் உங்களை யோர்தானுக்கு இப்புறத்தில் குடியிருந்த எமோரியரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணும்போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்களுடைய தேசத்தை நீங்கள் கை கொண்டீர்கள். அப்பொழுது சிப்போரின் மகன் பாலாக் உங்களோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கிறதற்காக பேயாரின் மகன் பிலேயாமை பாலாக் வர சொல்லி அனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததால அவன் உங்களை சபிக்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இப்படி அவன் கையிலிருந்து உங்களை தப்புவித்தேன். நீங்க யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்த பிறகும் எரிகோவின் ராஜா முதல் உங்களுக்கு விரோதமாக எழும்பின அனைத்து ராஜாக்களையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் அவர்களை பட்டயத்தினாலும் உங்கள் வில்லாலும் அவர்களை துரத்தல. நான் அவர்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னாடி இருக்காதபடிக்கு துரத்தி விட்டது. இப்படி நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் நீங்க கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதுலதான் நீங்க இப்ப கூடியிருக்கீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்ட
தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் என்று யோசுவா கூறினார். அதனால் நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாகவும் உத்தமமாகவும் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததுன்னு நீங்க கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்கன்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நதிக்கு அந்த சைடு இருந்த உங்க பிதாக்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ அல்லது எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். அதற்கு ஜனங்கள் யோசுவா கிட்ட, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு எங்களை விலக்குகிற எந்த காரியமானாலும் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. கர்த்தர் தான் எங்களை எகிப்திலிருந்து இங்க கூட்டிட்டு வந்து எங்கள் சத்துருக்களை துரத்தினார். அதனால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம், அவர்தான் நம்முடைய தேவன் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, ஏன்னா கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் உங்க பாவங்களையும் உங்க மீறுதல்களையும் மன்னிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கும் போது நீங்க கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவிச்சீங்கன்னா அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செஞ்சு உங்களை நிர்மூலமாக்குவார் என்று யோசுவா கூறினார். அதற்கு ஜனங்கள் யோசுவாவை பார்த்து, அப்படிலாம் இல்ல, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம்னு சொன்னார்கள். அப்பொழுது யோசுவா, அப்படின்னா இப்ப உங்ககிட்ட ஏதாவது அந்நிய தேவர்கள் இருந்தால் இப்பவே அதை அகற்றி உங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்னு சொன்னார். அதற்கு ஜனங்கள், நாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம்னு சொன்னார்கள். அப்படியே யோசுவா ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாகவும் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகளை எல்லாம் யோசுவா ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதி வைத்தார். பின்பு ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கேயே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகே இருந்த கர்வாலி மரத்துக்கு கீழே நாட்டினார். பின்பு யோசுவா ஜனங்களை பார்த்து, இதோ இந்த கல் தான் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும். இப்போ கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இந்த கல் கேட்டது. அதனால் நீங்க உங்க தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும்னு சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா 110 வயதுள்ளவராக மரணமடைந்தார். மரணமடைந்த யோசுவாவை எப்ராஹிம் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் யோசுவாவின் சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவா இறந்த பிறகும் வெகு நாட்கள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை எமோரியரின் கையிலிருந்து 100 வெள்ளி காசு கொடுத்து வாங்கின நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். யாக்கோபு இந்த நிலத்தை எமோரியர் கிட்ட இருந்து வாங்கினார். இந்த நிலம் யோசேப்பின் புத்திரர்களுக்கு சொந்தமாயிற்று. அதன் பின்பு ஆரோனின் மகனான எலியாசரும் மரணமடைந்தார். அவனை அவன் குமாரனான பினகாசுக்கு எபிராயிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமீன். யோசுவா இறந்த பிறகு இனி இந்த இஸ்ரவேலர்களின் நிலைமை என்ன ஆனது என்று அடுத்தடுத்த வரலாற்று வீடியோக்களின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன்.